Good morning, teachers. Welcome to Aruna Parasala. Ennum 4th and 5th standard English. Term 1, Module 6, Day 1B. 5th standard lesson பார்க்க போறோம். Narrating the story, The Farmer and His Daughters. நம்ம கேட்க போறோம். Have you seen people working in the field? கழனியிலையும் அந்த வயல்வெளியில் மக்கள் வந்து வேலை செய்து கொண்டிருப்பதை பார்த்துருக்கீங்களா? வாட் டு தே டூ இன் த ஃபீல்ட்ஸ், அவங்க வந்து இந்த ஃபீல்டில் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்கணும். அவங்க குழந்தைங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் ப்ளக்கிங், டிக்கிங், சாயிங், ஹார்வெஸ்டிங் அண்ட் ரீப்பிங், இதெல்லாம் அறுவடைக்கான ஒவ்வொரு செயல்பாடும் சொல்லிவிட்டு அக்செப்ட் த ரெஸ்பான்சஸ் பைலிங்குவலி, அவங்க சொல்கிறத நம்ம வந்து தமிழில் சொன்னாலும் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அண்ட் டெல் த வேர்ட்ஸ் இந்த இங்கிலீஷ்லேயும் அது சொல்லிக் கொடுக்கணும். அடுத்து few students to do the action of the farmer one by one. ஃபார்மர் என்னென்ன ஒரு வேலைகள் செய்வாங்களோ அது ஆக்ஷனில் அவங்கள செய்ய சொல்லிவிட்டு அதை பார்த்து மற்றவங்கள வந்து அதை கண்டுபிடிக்க சொல்லணும். அது என்ன ஆக்ஷன், அது என்னன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரியை நம்ம வந்து சொல்ல போகிறோம். The farmer and his daughter, a wealthy farmer lived in the village of மணிப்புரம். ஒரு வசதியான விவசாயி மணிப்புரம்ன்ற வில்லேஜில் வாழ்ந்து வந்தார். He had 3 daughters. அவருக்கு 3 பெண்கள் இருந்தாங்க. He was getting old. அவருக்கு வயசாகுது. He wanted to distribute his wealth. அவருடைய செல்வத்தை 3 மகளுக்கும் பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. But he wanted to give it to the most responsible daughter among the 3. So he have a bag of grains to each of them. அவர் வந்து அதே நேரத்தில் எந்த 3 பெண்களில் எந்த பெண் வந்து 3 மகள்களில் எந்த மகள் வந்து ரெஸ்பான்சிபிளாக பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத கணிக்க நினச்சாரு. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு ஒரு பேக் ஆஃப் கிரெயின்ஸ் கொடுக்குறாரு, ஒரு தானிய மூட்டை முடிச்சு போட்டு கொடுக்குறாரு. he asked them to use it wisely. இதை வந்து அறிவுபூர்வமாக செலவழிக்கணும், பயன்படுத்தணும் அப்படிங்கிறது சொல்லி கொடுக்குறாரு. Who lived in the village of Manipuram? A wealthy farmer lived in the village of Manipuram. What did he wanted to distribute? He wanted to distribute his wealth. How many daughters did he have? He had 3 daughters. He gave them a bag of grains. What did he ask them? He asked them to use it wisely. அடுத்து, after 1 year, ஒரு வருஷம் கழிச்சு, the wealthy farmer welcomed his 3 daughters. 3 மகள்களையும் அவர் வரவேற்கிறாரு. He called the elder daughter. He asked about those grains. மூத்த மகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணன்னு கேட்குறாரு அந்த கிரெயின்ஸை வச்சு. The elder daughter said, I fed those grains to birds. அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த தானியங்கள் எல்லாம் நான் வந்து பறவைகளுக்கு உணவாக போட்டுட்டேன். He has the second daughter. 2வது டாட்டரை கூப்பிட்டு கேட்குறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க, I used the grains for community food service. நான் என்ன செஞ்சேன், உணவு கொடுத்துட்டேன், அன்னதானத்துக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் who welcomed the 3 daughters? The farmer welcomed the 3 daughters. What did the first daughter do the grains? The first daughter fed those she fed those grains to birds. Who said to whom? இது யார்கிட்ட சொன்னாங்க? I kept it for community food service. இது வந்து செகண்ட் டாட்டர் வந்து அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க, ஃபார்மர் கிட்ட சொல்கிறாங்க. The farmer asked the third daughter, 3வது டாட்டர் கிட்ட கேட்குறாரு about the grains, அந்த கிரெயின்ஸை பற்றி கேட்குறாரு. She said, I need a bullock cart and a man to get the grains. எனக்கு ஒரு மாட்டு வண்டியும் ஒரு சில ஆட்களும் தேவை அந்த கிரெயின்ஸை நான் கொண்டு வர்றதுக்கு. ஃபாதர் வாஸ் கன்ஃபியூஸ்ட் அண்ட் ஆஸ்ட். அவர் குழப்பமாயிடுது, என்ன நான் கொடுத்தது கொஞ்சம் ஒரு பை தானியம் தான், எதுக்கு புல்லக் கார்ட் வேணும், மாட்டு வண்டி எதுக்கு வேணும், எதுக்கு இத்தனை ஆட்கள் வேணும், why do you need these, இதெல்லாம் எதுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறேன். She replied, I have sowed those grains into and now those grains are now it is ready for harvesting. நான் அதை வந்து விதையாக போட்டு உழுது
விதை போட்டு விவசாயம் பண்ணேன். இப்போ எல்லாம் நல்லா வளர்ந்து அறுவடைக்கு ரெடியாக நிற்கிது. இப்போ வந்து அதை அறுவடை செஞ்சு கொண்டு வர்றதுக்கு ஆட்களும் மாட்டு வண்டியும் தேவைன்னு சொல்கிறாங்க. He was very happy. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். He gave the responsibility of the fields to their third daughter. எவ்வளோ வசதி இருந்தாலும் அந்த ஃபீல்டு மட்டும் விவசாயம் பார்க்குற அந்த இது மொத்தம் எல்லா பொறுப்பையுமே 3வது டாட்டர் கிட்ட அவருக்கு ஒப்படைச்சிடுறாரு சந்தோஷப்பட்டு. Then he shared his other wealth equally among the other 2 daughters. மற்ற வெல்த்தெல்லாம் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த 2 டாட்டர்ஸ்க்கு கொடுக்குறாரு. What did she need? She need a bullock cart, a man சொன்னாங்க இல்லையா அது. அப்புறம் how did the third daughter use the grain? The third daughter sowed those grain and now it's ready for harvest. Who is the wisest of all? Third daughter. Did you find the most responsible daughter among the 3? Yes. இந்த ஸ்டோரி சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸை 3 குரூப்பாக பிரிச்சுட்டு பேராகிராஃபை அவங்க ஒரு பேராகிராஃப் படிக்க சொல்கிறோம். ஒர்க் புக்கில் பேஜ் நம்பர் 59 to 61 இருக்கிறது. அதுக்கப்புறம் அது கீழே இருக்க கொஷினுக்கான ஆன்சரை அவங்கள நம்ம சொல்ல வைக்கிறோம்.